எந்த கோவிலும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க இது. ஸோ இது வந்து ராமர் மடையிலே சீதை உக்காந்துட்டு இருப்பாங்க இவங்க. ஏங்கப்பா சூப்பராக இருக்குது, புதுப்பொம்மையாக இருக்குது, புதுசாக நல்லா இருப்பாங்க. இது வந்து லைட் வெயிட் மரத்துல செஞ்சது இந்த பொம்மைலாம். வாஷ் பண்ணவும் செய்யலாம், குறைச்சி வைக்கலாம், புதுசு மாதிரியே இருக்கு எப்பவுமே. இது வந்து வீட்டில் உடம்பு சரியில்லாதவங்க வச்சு மெடிசன் படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வச்சிங்கன்னா ஆயுள் நல்லா இருக்கும் சொல்லி. இந்த அயோத்திய ராமர்னு சொல்றாங்க, ரொம்ப அழகா இருக்காங்க. ஸோ கண்டிப்பா நான் வந்து கண்டிப்பா வாங்குவேன். இந்த டீட்டெயில் முக்கியமாக நம்ம இந்த கடையில் நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமாக டீட்டெயில் தான். பொம்மையோடது முக லட்சத்தோட ரொம்ப அழகா இருக்கும். ராதை அலங்காரம். ஆமா, தலைவாரி அந்த முடி ஜடை போடுவார். ஆமா. எங்க கடையில பொம்மைங்க எல்லாமே திருத்தமா இருக்கும், கிளாரிட்டியாவும் இருக்கும். மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வாங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் மணி டாக்ஸ். இப்போ எங்கே வந்திருக்கேன்னா மயிலாப்பூரில் ஸ்ரீ ஜோதி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படின்ற கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கடையோடைய முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய புது பொம்மைகள் நிறைய வரும். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் நமக்கு சொல்ல போகிறாங்க சார். சார் உங்கள் பேர் சொல்லிட்டு சொல்லுங்கள் சார். வணக்கம், என் பேர் பரமேஸ்வரன். நான் இங்கே வந்து 19 வருஷமாக இங்கே கடை வச்சுருக்கேன். ஸோ நல்லா போயிட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும், நம்ம வருஷம் போடுறது வருஷம் ஏதாவது ஒரு புது பொம்மை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய பொம்மை செஞ்சுருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா இது காமாட்சி பாலான்னு சொல்லிட்டு ஒரு புது சவுண்ட் பண்ணியிருக்கோம். காமாட்சி மடையில் பால திருப்புர சுந்தரி உக்காந்துட்டு இருப்பாங்க. அது ஒரு பொம்மை. இது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஒன்று ஆல்ரெடி சேல்ஸில் நல்லா போயிட்டு இருக்கு. இதில் பீக்காக போகுது. இந்த பொம்மை நல்லா போகுது. அதான் காமாட்சி மடையில் பால திருப்புர சுந்தரினால கொஞ்சம் கேட்குறாங்க. அந்த மாதிரி வெரைட்டிஸ் வேணும்னு கேட்குறேன். அம்பாள் மடையில் குழந்தை மாதிரி ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அயோத்தியா ராமர். இந்த வருஷம் புதுசு. ஆமா, இந்த வருஷம் புதுசு. ஏன்னா போன வருஷம் தான் இது வந்து PM நரேந்திர மோடி வந்து இது பண்ண ஓப்பனிங் பண்ண கோவில போயிட்டு. ஆமா, இது வந்து பேப்பர் மெஷ்ல பண்ணிருக்கோம். ஆமா, இது வந்து ஃபுல் பேப்பர் மெஷ். இங்க பாருங்க, அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஆமா, இந்த பக்கம் வந்து தசாவதாரம் இருக்கும். ஃபுல்லாவே தசாவதாரம் இது ரெண்டு சைடுல இருக்கும். இந்த பக்கம் ஒரு அம்மன் இது உட்காந்துட்டு இருப்பாங்க இங்க. ஸோ அந்த மாதிரி ஒண்ணு. கீழே 3 ரிஷி உட்காந்து இருப்பாங்க. இந்த பக்கம் கருடன் ஆஞ்சநேயர் இருப்பாங்க. ஸோ அவரோட இதெல்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஃபைபர் கிளாஸ். இது வந்து வாஷபிள் மெட்டீரியல். நல்லா வெயிட்டாகவும் இருக்குங்க. பட் பயங்கர டீட்டெயிலாக இருக்கு பாருங்க. ஆமாம், ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கு. அதே மாதிரி சின்னது பார்த்தீங்கன்னா கூட அதே மாதிரி டீட்டெயிலாக இருக்கு. இதே சைஸ்ல குட்டி வேற இருக்கு. ஆமாம், குட்டி இருக்கு. இது ரொம்ப அழகா இருக்குங்க. இது கோல்டன் ராமர்ல இது பாருங்க. இது வந்து ஃபுல் கோல்டு கலர். அப்படியே அதே வந்து ஃபுல் கோல்டு கலர். அதோட ஒரு 3 இன்ச்சில் ஒன்று செஞ்சிருக்கோம். 3 இன்ச்சில் இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. 3 இன்ச்சில் அது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸுக்கு வாங்குவாங்க. யாராவது வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வெத்தலை பாக்கில் வச்சு கொடுக்குறவங்களுக்கு அந்த மாதிரி. ஆனால் காஸ்ட்லியான பொம்மை ரொம்ப நல்லா இருக்கும். பாக்ஸ் பேக்கிங்கோட இருக்குங்க பாருங்க. இந்த மாதிரி பேக்கிங் இருக்கும். இந்த மாதிரி பேக்கிங்கோட வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, அதே அந்த பெருசில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் ஃபீச்சர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. சூப்பர் சார். இது நீங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். வரவங்களுக்கு கார்ல வைக்கலாம், வெத்தலை பாக்கில் வச்சு கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கு. ஆனா இதே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸுக்கு வாங்குறாங்க. 50 பீஸ் 100 பீஸ். நான் ஆல்ரெடி அமிச்சிட்டு தான் இருக்கேன். ஹைதராபாத்துக்கு அமிச்சிருக்கேன், யூஎஸ்க்கு அமிச்சிட்டு இருக்கேன். யூஎஸ் தான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பொம்மைலாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகா இருக்கும். இதோட இது வந்து நல்லா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பாருங்க, பாக்ஸ் பேக் அழகா பாக்ஸ்ல இருக்கு. அப்படியே வச்சு இது கொடுத்துடலாம் உங்களுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இந்த அம்மன் 5 அம்மன். ஒரே செட். ஆமா, ஒரு செட்டா தனியா கூட வாங்கிக்கலாம், இல்ல ஒரு செட்டா கூட வாங்கிக்கலாம். ஆண்டாள், மீனாட்சி, அகிலாண்டேஸ்வரி, இது வராகி அம்மன், இது வந்து விசாலாட்சி, காசி விசாலாட்சி. பாருங்க எல்லாம் 2 அடி சைஸ். இது எல்லாமே ஃபீச்சர்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் உங்களுக்கு. ஒரு அம்மன் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருப்பாங்க உங்களுக்கு. இந்த போடையே ஆகட்டும், கலர். இந்த கலரும் பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே எனாமல் தான். அதாவது இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 to 15 இயர்ஸ் மேக்ஸிமம் நல்லா இருக்கும் சார். உங்களுக்கு கலரே ஒன்றும் ஃபேட் ஆகாது உங்களுக்கு. ஸோ அவ்வளோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த காசி விசாலாட்சி பாருங்க, ஃபேஸில் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. பேப்பர் மெஷ், வெயிட் கம்மி, ஈஸி டு கேரி, எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி நல்லா இருக்கும் உங்களுக்கு. காசி விசாலாட்சி. ஆமாம், இவங்க வராகி பார்த்துட்டீங்க, வராகி அம்மன். இவங்க வந்து அகிலாண்டேஸ்வரி. அகிலாண்டேஸ்வரி பாருங்க. அகிலாண்டேஸ்வரி பாருங்க, நல்லா டீட்டெயிலாக இருக்கும். இவங்க ஆஸ் யூஷுவல் ஆண்டாளும் மீனாட்சி. உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக தெரியும் உங்களுக்கு. ஆமாங்க, ஆண்டாள் ஸ்ரீவில் ஆண்டாள் பாருங்க. நம்மளோட ஃபேஸ் எல்லாம் பாருங்க எவ்வளோ ஃபீச்சர் அழகாக இருக்கும். எவ்வளோ பெரிய பொம்மை ஆகுதோ அவ்வளோ நல்லா இருக்கும் சார் பார்க்கறதுக்கு. ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொம்மை பார்த்தீங்கன்னா இது பத்ராச்சலம் ராமர் வந்து இது வருஷம் கேட்பாங்க கஸ்டமரு. இது வந்து லக்ஷ்மணர் ராமர் மடையில் இல்லை சீதை உட்காந்துட்டு இருப்பாங்க.
ராமர் மடியில சீதை. ஆமா, எந்த கோவிலும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க இது. ஸோ இது வந்து ராமர் மடியிலே சீதை உக்காந்துட்டு இருப்பாங்க இவங்க. ஏங்கப்பா சூப்பரா இருக்குது, புதுமையா இருக்குது. புதுசா நல்லா இருப்பாங்க. ராமர் மடியில சீதை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நான். இது பத்ராச்சலம்னு ஒரு ஊர் ஆந்திரால இருக்கு. அந்த ஊர்ல இருந்து பார்த்து சேம் ஆஸ் யூஷுவல் கோவில்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி பண்ணி வச்சிருக்கோம் நாங்கள். இது வந்து லக்ஷ்மணர் தனியா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் வர மாட்டார். ராமர் மடியில சீதை, லக்ஷ்மணர் 2 பேர் மட்டும் தான் வருவாங்க. லக்ஷ்மணரும் பாருங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. லக்ஷ்மணர் தனியா பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். கொஞ்சம் தான் சார். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் கஸ்டமருக்கு. எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கே தெரியும் இங்கே வந்து ப்ரைஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தி சொல்ல மாட்டோம், நான் நார்மலாக இருக்கும் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் என்ன டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் பண்ணி கொடுப்போம் கஸ்டமருக்கு. அதே மாதிரி நாங்களும் டெலிவரி பண்ணுறோம், கொரியர்ஸும் பண்ணுறோம், எல்லாமே பண்ணி தரோம் சார். ஆமாம், ஹோம் டெலிவரியும் கொடுக்குறோம். நாங்கள் சிட்டிக்குள்ளே இல்லை எங்கே இருந்தாலும் பேக் பண்ணியும் கொடுக்குறோம். இல்லை டன்சோவில் பண்ணோன்னா பண்ணுறோம், ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுறோம். சரௌண்டர்ஸ் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ்க்கு தான் நாங்களே கையிலிருந்து கொடுத்துறோம். இல்லை உங்களுக்கு டன்சோ அனுப்புனாக்கா டன்சோ போர்ட்டர் இந்த மாதிரி பைக்கில் பேக் பண்ணி பாக்ஸில் போட்டு அனுப்பிச்சு கொடுத்துருவோம். இதெல்லாம் நல்லா தான் சர்வீஸ் இருக்குது, கஸ்டமருக்கும் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்கள் கிட்ட. ஒன்று பார்க்குறாங்க போகும்போது பார்த்து தான் எல்லாமே இங்கே வந்து வாங்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இது கர்ப்ப ரக்ஷாம்பிகைன்னு சொல்லிட்டு ஒரு அம்மன். ஆமாம், கர்ப்ப ரக்ஷாம்பிகை. இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து வேண்டிட்டு கர்ப்ப ரக்ஷாம்பிகை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இது முத்தாலம், இது புத்தம்மன். புத்தம்மன் தத்ரூபமா இருக்கு சார். நல்லா இருக்கு பார்க்கும்போது. ரியலா அந்த அம்மனோட ஃபினிஷிங் பாருங்க, பார்க்கும்போது அந்த புத்து பேக்கில் அந்த கலர்ஸும் சரி, இந்த டீட்டெயில் முக்கியமாக நம்ம இந்த கடையில் நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமாக டீட்டெயில் தான். பொம்மையோடது முக லட்சணத்தோட ரொம்ப அழகாக இருக்கும். புத்து அம்மன். இது வந்து முத்தாலம்மன் சொல்லிட்டு முத்தாலம்மன் அம்மனுடைய முத்தாலம். இது வந்து ராதை அலங்காரம் சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து ராதைக்கு வந்து தலைவாரி ஜட போடுவார். இது ஒரு ஸ்டோரி இருக்குது, இது கிருஷ்ணலீலால இருக்குது. ஆனா எங்களுக்கு தெரியாது இது வந்து ராதைக்கு வந்து தலைவாரி ராதை அலங்காரம். ஆமா, தலைவாரி அந்த முடி ஜட போடுவார். ஆமா, ரொம்ப அழகான விஷயம் பாருங்க. நம்ம கதையில கேட்போமா, அந்த கதையே வந்து சிலையா வந்து நல்லா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கு. மண் பொம்மையில வந்து துவாரகா கிருஷ்ணா பண்ணியிருக்கோம் பாருங்க. இது மண் பொம்மை சின்னதா நிறைய பேர் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் பண்ணியிருக்கேன். இது அதே மாதிரி பேப்பர் மெஷின் இருக்கு. பேப்பர் மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மேலே இருக்க வச்சிருக்கேன், டிஸ்பிளேல வச்சிருக்கேன். அப்புறம் தசாவதாரம் கோல்டு ஃபினிஷிங் ஆன்டிக் ஃபினிஷிங்ல கேட்டுருக்காங்க, அந்த மாதிரி பண்ணுறோம். தசாவதாரம் எல்லா பொம்மைங்கெல்லாம் நல்லா வந்துட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் இங்கே நம்ம பார்க்க சொல்லுவோம். இங்கேருந்து பாருங்க, இது மாப்பிள்ளை அழைப்பு செட் ஒன்று இருக்கு. மாப்பிள்ளை அழைப்பு, கல்யாணம், சாப்பாடு செட்டு, சீமந்தம். என்ன சார் சாப்பாடு செட்டு? உண்மையிலேயே நான் பார்த்து பயந்துட்டேன். நான் என்னன்னா நிஜமா கலந்து சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. ஆமா, அதே மாதிரி தான் பண்ணி கேட்குறாங்க சில பேர். கீழே உட்காரது வேண்டாம், தரையில டேபிள் சேர் போட்டு, டேபிள் சேர்ல வேணும்னு கேட்குறாங்க. டேபிள் சேர்ல போட்டு டேபிள் அழகா பண்ணி இலையும் போட்டு சாப்பாடும் செஞ்சு அழகா அது வச்சு பாருங்க. அருமையா சாப்பாடு போட்டு பொரியலோட காய்கறியோட அருமையா இருக்கு பாக்குறதுக்கு. டேபிளோட பண்ணி வச்சிருக்கோம். ஒரு பொம்மையும் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்ற மாதிரியே. அதே மாதிரி இது வந்து சாப்பாடு போடுறவர் மாதிரி, சாப்பாடு போடுறவர், பரிமாறவர். ஆமா, இவங்க வந்து விசாரிக்கிறவங்க. சாப்பிட்டீங்களா வந்து, அதாவது நம்மளோட பொண்ணு வீட்டுக்காரில் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் நினைக்கிறேன், விசாரிப்பாங்க சாப்பாடு விரும்ப இருக்குன்னு கேட்பான் அந்த மாதிரி. ஸோ அவ்வளோ தத்ரூபமா வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் செட்டு, அதுக்கப்புறம் வந்து கல்யாண செட்டு, அப்புறம் சாப்பாடு செட்டு, சீமந்த செட்டு. ஸோ ஏங்கப்பா அதே மாதிரி மண்லையும் கிடைக்கும் உங்களுக்கு. மண் பொம்மையில சாப்பாடு, கல்யாணம், சீமந்தம் எல்லாமே இருக்குது. மண் பொம்மையும் கிடைக்கும், பேப்பர் மெஷினும் இருக்கு, மண் பொம்மையும் இருக்கு செட்டு. வணக்கம், என் பேர் மாளவிகா. இந்த கடைக்கு வந்து நான் ரொம்ப ரெகுலராக வரேன், எல்லா வருஷமும் வருவேங்க. இவங்கள்ட்ட என்ன ரொம்ப ஸ்பெஷல்னா, பொம்மை மூஞ்சியெல்லாம் ரொம்ப ரொம்ப லட்சணமாக இருக்கும், அதனால அடிக்கடி இங்கே வருவேன். இந்த வாட்டி புதுசாக வந்து இந்த அயோத்திய ராமர்னு சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் வந்து கண்டிப்பாக வாங்குவேன். எல்லா பொம்மையுமே ரொம்ப அழகாக இருக்குது இந்த வருஷம். நான் வந்து தனியாக இப்போ இந்த 2வது வருஷம் வைக்க போகிறேன். பட் அம்மாவோட சேர்ந்து நிறைய வருஷம் வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. ஸோ 2 இயர்ஸாக நான் தனியாக வைக்கிறேன்.
எல்லாமே முக்காவாசி நான் பொம்மையெல்லாம் புதுசா வாங்குறேன். ஸோ முக்காவாசி இந்த கடையில தான் வாங்கினேன் நான். இது வந்து மரத்தால செய்யறது கொண்டப்பள்ளின்னு ஒரு ஊர்ல இருந்து வருது. இது குடிசை தொழிலா ஒரு ஊரே இந்த கிராம தொழிலா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்க வருஷம் வருஷம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக முதல்லயே போயிட்டு நாங்க ஆர்டர் கொடுத்து அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்ததான் இந்த பொம்மை ரெடி ஆகி எங்களுக்கு அனுப்புவாங்க. இது வந்து லைட் வெயிட் மரத்துல செஞ்சது. இந்த பொம்மைலாம் இதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போறதா இருந்தாலும் லைட் வெயிட்டா அவங்க எடுத்துட்டு போறாங்க. இது வந்து கிராமத்து ஸ்டைலு தான். அந்த கிராமத்துல கல்யாணம் எப்படி பண்ணுவாங்க, மஞ்சள் எப்படி அரைப்பாங்க, அதனால வந்து இது பந்தக்கால் செட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அங்க வந்து ஆந்திரால வந்து பசுப்பு தஞ்சேரின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இதுல இருக்கிற பொம்மைங்களெல்லாம் வச்சு ஒரு வில்லேஜ் கிராமத்து செட்டை நம்ம ரெடியா செட் பண்ணலாம். கிராமத்துல இருக்கிற பாட்டி ஒரு குழந்தைங்களுக்கு சாதம் ஊட்டுறதா இருந்தா எப்படி ஊட்டுவாங்க கதை சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி சாதம் ஊட்டுறாங்கன்றதுக்கு இந்த மாதிரி கதை சொல்லிட்டு ஊட்டுவாங்க. இதெல்லாம் கிராம வில்லேஜ் செட்டுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க வச்சு வில்லேஜ் செட் பண்ணலாம். இது வந்து விவசாயம் பண்றது, ஏறு உழுவுறது, நாத்து நடுறது. இது வந்து கிராமத்துல வந்து இப்ப விவசாயம் அழிஞ்சுக்கிட்டே வருது இல்லைங்களா, இந்த மாதிரி மறுபடியும் கொண்டு வந்து காட்டினா எல்லாரும் ஒரு விழிப்புணர்வு வரும்ன்றதுக்காக இந்த மாதிரி செட் எல்லாம் வைக்கிறோம். கிராமத்துல காய்கறி விக்கிறவங்க, பழம் விக்கிறவங்க, வெஜிடபிள் விக்கிறவங்க. ரொம்ப அழகா இருக்கு. எல்லாமே வந்து தத்ரூபமா இருக்கு. எல்லாமே தத்ரூபமா இருக்கு. பொங்கல் செட்டுன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் சென்னையில எல்லாம் பூம்பூ மாடே வர்றதில்ல, பாக்குறதுக்கே அறுதியா இருக்கும். கிராமத்துல மட்டும்தான் அந்த போகி அன்னைக்கு பூம்பூ மாடுன்ட்டு வரும் வீட்டுக்கு. அந்த செட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இது காமாட்சி வந்து காஞ்சிபுரத்துல காமாட்சி செட்டு பண்றவங்க காமாட்சி பெரிய பொம்மையா வச்சு இந்த விளக்கு பூஜை செட்டு, மகா பெரியவர் அதெல்லாம் வச்சு ஒரு காமாட்சி கோயில் செட் பண்றவங்களுக்கு இந்த செட்டு நல்லா வந்து யூஸ் ஆகும். நல்லா வச்சு டிஸ்பிளே பண்ணீங்கன்னா அப்படியே காமாட்சி எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். இவங்க வந்து ராமர் பட்டாபிஷேகம் செட்டு சார். ராமர் பட்டாபிஷேகம் பேப்பர் மேக்ஸ்ல இருக்கு. ஆமா, மண்ணுலயும் இருக்கு, எங்க கிட்ட பேப்பர் மேக்ஸ்லயும் இருக்கு. அறுபடை செட்டு. இது அறுபடை செட்டு பேப்பர் மேக்ஸ்ல வந்திருக்கு. இது வந்து கோவர்தன மலை எப்பவுமே கல்கட்டால வரும் சின்னதான், இந்த வாட்டி பேப்பர் மெஷ்ல வந்து பெரிய சைஸா வந்திருக்கு. இது சந்திரலேகா சொல்லுவாங்க, பழைய படத்துல டான்ஸ் பண்ற மாதிரி சந்திரலேகா செட்டு இது பேரு. கிருஷ்ணர் பிறக்கிற ஜெயிலு கிருஷ்ணலீலா செட்டு வந்து எங்க கிட்ட கிருஷ்ணர் பிறந்ததுல இருந்து விஸ்வரூபம் வரைக்கும் ஒரு 15 செட்டு நாங்க வச்சிருக்கோம். ஆமா, கிருஷ்ணர் பிறந்ததுல இருந்து அந்த கதையை அவருக்கு காட்டிலாம். அத்தனைக்கு கிருஷ்ணர் எல்லாமே இருக்கு. ஜெயில பிறக்கிறது, வசுதேவர் தூக்கிட்டு போறாரு, ஜெயில கிருஷ்ணர் பிறக்கிறது, அந்த கான்செப்ட் வரும். இப்போ மண் பொம்மையும் பேப்பர் மேஷ் பொம்மையும் பாத்தீங்க நீங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபைபர் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ இது வந்து வாஷபிள், லைஃப் லாங்கும் நல்லா இருக்கும். இது பொம்மை கலர் எல்லாம் எதுவுமே போகாது. ஆஸ் இட் இஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமா இருக்கும். இந்த பொம்மை பாத்தீங்கன்னா பேப்பர் மேஷோட உங்களுக்கு கொஞ்சம் லைட் வெயிட் கம்மியா தான் இருக்கும். இது வந்து காமாட்சி சார். வெயிட்டே இல்லாம ஒரு குவாலிட்டியா இது வந்து வாஷ் பண்ணலாம். ஆமா, வாஷ் பண்ணவும் செய்யலாம், குறைச்சி வைக்கலாம், புதுசு மாதிரியே இருக்கு எப்பவுமே. ஆமா, as it is அப்படியே இருக்கும். பெயிண்டிங் எல்லாம் எதுவுமே போகாது. இதோட பெயிண்டிங் போகாது, எல்லாமே நல்லா இருக்கு. அதோட ரொம்ப பெருசு எனக்கு வந்து மகா பெரியவர் வந்து தத்ரூபமா அப்படியே இருக்காரு. இதை பார்க்கும்போது நான் உண்மையிலே உள்ள என்டர் ஆகும்போது நிஜமாவே உட்காந்துருக்காரோன்ற மாதிரி நான் பார்த்தேன். நான் ரொம்பவே சூப்பரா இருக்கு சார் மகா பெரியவர். இது அப்படியே செட்டா கொடுப்பீங்க? அப்படியே கொடுப்பாங்க. இந்த பீஸ் கொடுக்க மட்டும் வேற பீஸ் கொடுப்பீங்க. ஆர்டர் தான். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆண்டவர், சுவாமி மலை முருகன், வீணா சாரதாம்பாள், கர்மாரி அம்மன், இவங்க திருவேற்காடு கர்மன், காமாட்சி, திருக்கடையூர் அபிராமி, பார்த்த சாரதி பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க. திருவல்லிக்கேணி பார்த்த எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கிறாரு. ரொம்ப இல்லை அது கலர்ஸ் சொல்றேன், ரொம்ப அந்த கோல்டு ரொம்ப அங்க பிரைட்டாகவும் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. பெயிண்டிங் எல்லாம் போகாது சார், உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த பெயிண்டிங்கும் போகாது உங்களுக்கு எல்லாமே. இது வந்து வீட்டுல உடம்பு சரியில்லாதவங்க வச்சு மெடிசன் படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வச்சீங்கன்னா ஆயுள் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆமா, இந்த லெட்டர்ஸோட இருக்கும் பாருங்க. ஆமா, ஸ்ரீ தன்வந்திரி பெருமாள் நல்லா இருக்கு, ரொம்ப பிரமாண்டமா இருக்கு. இது வந்து பூர்ண புஷ்கல தர்மசாஸ்தா. ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வமா இருக்கும். இது சாஸ்தா வந்து ஐயப்பன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி ஐயனார் மாதிரியே இருக்காரு. இது வந்து அவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இவங்க 2 பேரும். இவர் வந்து பூர்ண புஷ்கல தர்மசாஸ்தான்னு சொல்லுவாங்க. பூரணை தர்மசாஸ்தா.
ஷார்ட்டா பூர்ண புஷ்கலான்னு சொல்லுவாங்க. ஆதிசங்கரர், மகாபெரிவா, காமாட்சி, ஜெயேந்திரர், விஜயேந்திரர் சொல்லிட்டு. ஆமா, இது பேப்பர் மெஷ்ல இருக்கு. உங்களுக்கு பேப்பர் மெஷ்ல இங்க இருக்கு. இது வந்து ஃபைபர். இது வந்து ஃபைபர் கிளாஸ். பேப்பர் மெஷ்ல பாருங்க, ரொம்ப பிரம்மாண்டமா குரு பரம்பரை காஞ்சி ஸ்ரீ மடம் அப்படின்னு போட்டு அப்படியே வந்து பேப்பர் மெஷ்ல வச்சிருக்காங்க. இது வந்து அப்படியே பிரம்மோற்சவம், திருப்பதி பிரம்மோற்சவம் செட் அப்படியே ஃபுல்லா வச்சிருக்காங்க. இது வந்து சூரிய பிரபை, இது வந்து சந்திர பிரபை, இது வந்து சேஷ வாகனம், ஹனும வாகனம், கருட வாகனம், சிம்ம வாகனம், யான வாகனம், யாழி வாகனம், ஹம்ச வாகனம், குதிரை வாகனம். ஸோ இது வந்து 10 நாளைக்கு 10 பிரம்மோற்சவம் நடக்கும் திருப்பதியில். அந்த இதுக்கு வாகனம் எடுத்து கோயில் மேல இது வருவாங்க, ஊர்வலம் வருவாங்க. இந்த மாதிரி நல்லா ரொம்ப கிராண்டா போவாங்க. இது ஃபைபர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. ரமண மகர்ஷி இருக்காரு, சாய்பாபா இருக்காரு, நேச்சுரலா இருக்கும் பாருங்க. எல்லாம் சிவன் கோயில்ல இருப்பாரு அவரு. சோமஸ்கந்தர், குருவாயூரப்பன், சின்னது அதுல மகாபெரிவா பெருசு பாத்தீங்கன்னா, சின்னது கூட பாத்தீங்கன்னா அதே ஃபீச்சரா தான் இருக்கும் உங்களுக்கு. ஆமா, கிட்ட அதே மாதிரி தான் சார். இந்த குவாலிட்டி இருக்குமா, பார்க்கலாமா? பாருங்க பாருங்க இவ்வளவு. ஸோ அப்படியே ஒரு பயங்கர யதார்த்தமா அந்த ரியலிஸ்டிக்கல் ஃபீலோட இருக்கு. உட்காந்துருக்க அந்த மரத்துல உட்காந்துருக்க மாதிரியே அந்த ஃபீல் அப்படியே ரொம்ப நல்லா இருக்கு. ஃபிங்கர்ஸ், கை, இதெல்லாம் நரம்பு எல்லாம் பாத்தீங்கன்னா நேச்சுரலா அவ்வளோ டீட்டெயிலா ஒர்க் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு சார். சூப்பர். இது வந்து நல்லா ரெகுலரா போகுது. நல்லா ரொம்ப எந்த பொம்மை நிறைய வாங்குறாங்க சார் இப்போ, விரும்பி வாங்குறது? இப்போ நான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் எல்லாம் இப்போ யூஎஸ்ல இருந்தெல்லாம் வராங்க பாத்தீங்களா. யூஎஸ்ல இருந்தெல்லாம் வருவங்க பாத்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி அதுவும் பாக்குறாங்க, இதோ பாக்குறாங்க. அதுலயும் சில பொம்மை எடுக்கிறாங்க, இதுல பொம்மை எடுக்க ஈக்குவலா எடுத்துக்கிறாங்க. இதுல கூட சின்ன சின்ன பொம்மையா நல்லா பிரைஸ் பரவாயில்ல, பிரைஸ் பார்க்க மாட்டாங்க, குவாலிட்டி நம்மளுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் பாக்குறாங்க. பொம்மை நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துக்கிறாங்க. பிரைஸ் வந்து அஃபோர்டபுள் தான் சார். நம்ம கிட்ட வந்து அஃபோர்டபுள் தான், ரொம்பலாம் கிடையாது. நேச்சுரல் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி என்னன்னா ஒரு எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகும். நாங்கள் இருந்தாலும் அது டிக்ரீஸ் பண்ணி கஸ்டமருக்கு லாஸ்ட் இயர் ப்ரைஸ் என்னக்கோ அதே மாதிரி ப்ரைஸ் நாங்கள் கொடுக்குறோம். கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கஸ்டமர் வந்து கேட்குறது வந்து ஃபேஸ் வந்து நல்லா இருக்கணும். எங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் பொம்மை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீச்சர்ஸ் அழகாக வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணிட்டு தரோம். ஒன்றும் இங்கே ரெகுலராக வராங்க கஸ்டமர். அதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு சீசன். இனிமே இன்னும் நல்லா இருக்கும். கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கு. கடைக்கு வரும்போது ஒரு இன்னும் நாங்க இன்னும் நிறைய பொம்மை டிஸ்பிளே பண்ணல, இப்பதான் பண்ணிட்டு இருக்கோம். வந்துட்டே இருக்கு பண்ணிட்டே இருக்கோம். ஏன்னா கொஞ்சம் லேபர் ப்ராப்ளம்னால கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுங்க, நேருக்கு இந்த கடைக்கு வரணும்னா எப்படி வரணும், என்ன அட்ரஸ்ன்னு சொல்லுங்க சார். நேருக்கு எப்படி வரணும்னா கூகுள் மேப்ல வந்து நேரா கிராண்ட் ஸ்வீட்ஸ் போட்டாலே மயிலாப்பூர்ல வந்துடும் உங்களுக்கு. மயிலாப்பூர் கிராண்ட் ஸ்வீட்ஸ் போட்டா அந்த பில்டிங்ல இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக் எல்லாமே எங்க இருந்தாலும் எங்களுக்கு வந்து யூஎஸ்ல இருந்து கால் பண்றாங்க, கனடால இருந்து கால் பண்றாங்க. யூஎஸ்ஏ தெரியாத ஆளே கிடையாது எங்களுக்கெல்லாம். நிறைய நியூ ஜெர்சி, டெக்ஸஸ், அப்புறம் வந்து கலிபோர்னியா, நியூயார்க்கு, வாஷிங்டன், இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கோம் சார். ரெகுலரா வந்து ஸ்ரீ ஜோதி ஸ்டோர்ஸ் வந்து பொம்மைங்க பறந்துட்டு இருக்குங்க. இது இல்லாம வந்து புதுசா வந்து இப்போ 2 வருஷமா வந்து பாத்தீங்கன்னாக்கா துபாய், கத்தாரு, அபுதாபில வந்து கொலு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முஸ்லீம் கண்ட்ரில வந்து கொலு வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆரம்பிச்சிருக்காங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கும் போகுது. அவங்களே வந்து எடுத்துட்டு போறாங்களோ, நாங்களும் கொரியர் பண்றோம் இங்கேருந்து. மேக்ஸிமம் கொரியர்ல கூட என்ன கம்மி பண்ணி எந்த கொரியர் நல்லா இருக்குதோ, டிஹெச்எல்லே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி நாங்களே கொடுக்குறோம். இப்போ கூட எடுத்துட்டு போனாங்க ஒரு பாக்ஸ், டிஹெச்எல் தான் கொடுத்தேன் நான். அது வந்து டென்வருக்கு போகுது. டென்வருக்கு ஒரு பாக்ஸ் போயிடுச்சு. இன்னும் அடுத்தது மறுபடியும் இன்னொன்று பேக் பண்ணிட்டு இருக்கேன். அது நாளைக்கு ஆயிடும் ஷிப்மெண்ட். அது பெரிய ஷிப்மெண்ட், கொஞ்சம் எல்லாமே பெரிய பொம்மை. அவர் சந்திரசேகர் வெங்கட்ராமன் சொல்லிட்டு அவர் வந்து வாங்கிட்டு போனார். அவரும் டென்வர் தான் நினைக்கிறேன். அவரும் வந்து வாங்கிட்டு போயிருக்காரு. ரொம்ப நன்றி சார். நம்ம சேனலுக்காக இவ்வளோ விளக்கமாக வந்து நிறைய பொம்மைகள் சொன்னார். ஸோ வீடியோ பார்க்குறவங்க பொம்மைகள் வேணும்னவங்க நேராக கடைக்கு வாங்க. நல்ல ரேட்டில் கம்மி பண்ணி கொடுப்பாங்க, வாங்கிட்டு போங்க. ஸோ இதே மாதிரி வீடியோ நம்மளோட சேனல் அடிக்கடி வரும். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துருங்க. அதுவரை உங்களுக்கு கிடைப்பது மணி டாக்ஸ். இந்த வீடியோவை நல்லா பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்க எல்லாருமே எங்கள் கடைக்கு வாங்க. உங்களுக்கு ஸ்பெஷலான டிஸ்கவுண்ட் இருக்குது. எங்கள் கடையில் பொம்மைங்க எல்லாமே திருத்தமாக இருக்கும், கிளாரிட்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நல்லா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இங்கே வந்தால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் கடையில் பொம்மைகள் இருக்குது. எல்லோரும் வாங்க, எங்கள் கடையில் பொம்மை வாங்குங்க. நவராத்திரி ஹாப்பியாக கொண்டாடுங்க.